ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபா சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவை தான் காட்டுறாங்க. தீபாவுக்கு வந்து நல்ல ஜுரமாக இருந்துட்டு இருக்குது. அப்போ வந்து சக்தி வந்து அவங்க என்னென்னமோ டேப்லெட்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் வந்து தீபாவோட ஜுரம் குறையவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே சிஸ்டர் வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவங்களுக்கு நல்ல ஜுரமாக இருக்குது, நான் டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டுட்டேன், ஆனாலும் வந்து ஜுரம் குறையவே இல்லை அப்படிங்கவும் அப்போ அங்குள்ள குழந்தைங்களாம் அவங்க வந்து சிஸ்டர் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க. தீபாவுக்கு வந்து நல்லபடியாக குணமடையணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சக்தி வந்து அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. சரி, நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி தீபாவோட விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே டாக்டர் வந்து ஒரு மருந்தை சொல்கிறாங்க. சரி, நான் அதை போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து போடவும் பார்த்தோம்னா ஜுரம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிருது. அடுத்து வந்து அவங்க சக்தி சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணின ப்ரேயராலையும் டாக்டர் சொன்ன யோசனையாலும் தான் இப்போ தீபாவுக்கு வந்து ஜுரம் எல்லாமே கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, எதுக்கும் அந்த பொண்ணை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் அதோட செக் பண்ணிடுது அப்படிங்கும்போது சக்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அதனால வந்து தீபாவை அழைச்சிட்டு அவங்க வந்து ஆட்டோவில் கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி நம்ம எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகணும் அப்படிங்கும்போது கார்த்தி என்னம்மா திடீர்னு அப்படி கேட்குறாங்க. இல்லை ஒரு பூஜை பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ கீதாவுக்கு வந்து சந்தேகம் வருது. இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குங்க, அவங்க வேறு ஏதாவது வந்து யோசனை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அம்மா வந்து எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க பூஜை பண்ணுறாங்க, அதுக்காக தான் நம்மளெல்லாம் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை எனக்கு என்னமோ கார்த்திகிட்ட விஷயத்தை சொல்லிடலான்னு தோணுது, அவங்கள்ட்ட மறைச்சி நம்ம கூட்டிகிட்டு போகிறது சரிப்படலைன்னு தோணுது அப்படிங்கும்போது அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லை மீனாட்சி, நம்ம இப்போ உண்மையை சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக கார்த்தி வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டான், அதனால் நம்ம இப்படியே சொல்லி கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததும் பார்க்குறாங்க, அருணை மட்டும் காணலை. என்ன ஐஸ்வர்யா, அருண் எங்கே அப்படிங்கும்போது தெரியலத்த, ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி தான் சொல்கிறாங்க, நான் தான் அவனை ஆஃபீஸுக்கு போக சொன்ன, ஒரு முக்கியமான அர்ஜென்டான வேலை, அதனால அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன கார்த்தி, இந்த பூஜையில் எல்லாருமே கலந்துக்கணும்னு சொல்லி தானே எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஃபோன் பண்ணால் கூட அவன் வரமாட்டான், ஐஸ்வர்யா நீயே போய் ஆஃபீஸில் போய் கூட்டிகிட்டு வந்துடு அப்படிங்கும்போது ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மற்ற எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா சக்தியும் தீபாவும் வந்து அவங்க சிஸ்டர் வந்து ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே வந்து நீ கார்த்தியோட ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. அவங்க சரின்னு சொல்லிட்டு சக்தியும் வராங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதுமே வந்து தீபா நல்லா தான் இருக்கிறாங்க, சீக்கிரமாகவே அவங்களுக்கு சுயநினைவு வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லி விடுறாங்க. அடுத்து அவங்க ஆட்டோவில் வந்துட்டு பார்த்தோம்னா ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஐஸ்வர்யா அங்கே இருக்கிறாங்க. ஐயோ, இந்த லேடி என்ன நம்ம எங்கே போனாலும் இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க, அதனால இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடாது, இப்போ கார்த்தி சாரை பார்க்கறதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம்னா சக்தி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஐஸ்வர்யா பார்த்துருந்தாங்க, இது அந்த நர்ஸு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்காக வரும்போது ஐயோ இவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பார்த்தோம்னா தீபாவை அழைச்சிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க கோயிலை வந்து அவங்க ஒளிஞ்சிக்கிட்டதுக்காக வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி அபிராமி எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது கார்த்தி வந்து தீபா கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறாங்க அபிராமி. இதை கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லைம்மா நான் தாலி கட்ட மாட்டோமா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு கார்த்தி, எதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்கிற அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லவே இல்லையே, பூஜைன்னு சொல்லி தானே எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது ஆமாம், நீ இந்த மாதிரிக்கு தான் வந்து தள்ளி போடுவோன்னு தெரியும், அதுக்காக தான் நான் போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், நீ தீபா கழுத்தில் தாலி கட்டினாலும் உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமி ரொம்பவே வற்புறுத்தவும் ஒரு கட்டத்தில் அவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்க, இங்கே இருக்கிறது தீபா கிடையாது கீதா அப்படின்றதாங்க. இதை கெட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கார்த்தி சொல்கிற அப்படிங்கும்போது இப்போ கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கெட்டதுமே அபிராமி சொல்கிறாங்க, இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியாமல் நடந்திருக்கா கார்த்தி, எனக்காகவா நீ இந்த மாதிரிலாம் செய்திருக்கிற, அப்போ நம்ம தீபாவுக்கு தான் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அப்போ தீபாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாதுமா, ஆனால் தீபா வந்து உயிரோட தான் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு நர்ஸோட பராமரிப்பில் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து துங்காவால் ஆபத்துனால தான் நர்ஸ் வந்து அவங்கள காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து அபிராமி சொல்கிறாங்க, இந்த கோயில் சன்னிதானத்தில் வச்சு சொல்கிறேன், எப்படியும் தீபா இன்னைக்கு கிடச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அங்கே மணி அடிக்குது, பாத்தியா கண்டிப்பாக நம்ம தீபா கிடச்சிருவா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது கீதாவுக்கு வந்து அருமை நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது மீனாட்சி பார்த்தோம்னா அங்கே பார்க்குறாங்க தீபா மாதிரிக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்ததுமே கார்த்தி வந்துட்டு வந்து சொல்கிறாங்க, கார்த்தி அங்கே பாரு அப்படிங்கும்போது கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அங்கே தீபா வந்து அவங்க சுயநினைவே இல்லாமல் அவங்க கோயிலில் உட்காந்துருக்குறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி வந்து ஓடுறாங்க. சக்தி வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து துங்காவோட அவங்களும் இந்த கோயிலுக்கு வராங்க. இந்த மாதிரிக்கு இந்த கதையை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து என்னன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்தி வந்து தீபாவை சந்திச்சிருவாங்களா, அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு வெயிட் பண்ணலாம்.